ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுடே லாஜிக் அப்படின்னு வீடியோ வந்து உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் போட்டுருக்கேன். என்னோடய சப்போர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டினியூவாக போடலான்னு உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அந்த லைக்ஸ் வந்து அந்த 500 லைக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனா சரி ஓகே வீக்லி ஒன்ஸ் போடலாம் அப்படின்னு திரும்ப நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். சார் இன்றைக்கி டுடே லாஜிக் வீடியோ போடுங்க, ஏன் அந்த பக்கம் அந்த மாதிரி வியூஸ் கொடுத்துருந்தீங்க, எதுக்காக கொடுத்துருந்தீங்க, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட லாஜிக்கை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வியூ அந்த என்ன மாதிரி பேட்டர்ன் வந்துச்சு, லைவ் மார்க்கெட் எப்படிலாம் சார்ட் மூவ் ஆச்சு, நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணோம், எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போது 5-6 குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது ஒரு மினிமம் கூட ஒரு 65 பேர் 70 பேர் ஒரு குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ 300 பேரில் எஃபர்ட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தான் பண்ணுறீங்க. ஸோ அந்த 50 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மிச்சம் இருக்கிறவங்க உங்களுடைய எஃபர்ட்டை மேலும் முயற்சி செய்யுங்க, உங்களாலேயும் முடியும் அந்த இடத்துக்கு வரத்துக்கு. ஓகேங்களா? சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் எப்படி வந்துச்சுன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் எங்கே இருக்குது சொல்ல உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஏரோ மார்க்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன் இந்த பக்கம் டபிள்யூ பேட்டர்ன் வரதுக்கான ஃபார்ம் இருக்குது, எப்படி நீங்கள் முன்கூட்டி எப்படி சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பேசிக்கான விஷயம் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் ஆகிட்டேன் என்ன ஆகும், அந்த இடத்துல ஒன்று எம் பேட்டர்ன் ஆகிட்டு கீழே வரும், இல்லை அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகும். 2 விஷயம் நடக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. உங்களுக்கு வந்து மார்னிங்லேயே உங்களுக்கு அப்டேட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணி இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி இருங்க, அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எப்படி அது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எப்படி சொல்லலாம், நீங்கள் என்ன கதை ஏது கதை எல்லாத்தையும் க்ளீனாக பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது பெரிய ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது. இது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதுனாது இதுவும் ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டுன்னா அது திரும்பவும் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் ஆகும் ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்து அப்பும் போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து அமைஞ்சதில்லை. ஏன்னா ஒரு டைம் மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போச்சு. ஸோ மேலே போய்ட்டு திரும்ப கொஞ்சம் ஃபால் ஆச்சு. அப்போ என்ன ஒன்று மேபி இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்னுக்காக ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் சேனல் ஃப்ரீயாகவே தான் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே ஜஸ்ட் கிளிக் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஒரு வாரம் 10 நாள் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூஷன் பண்ணிங்க, இல்லைனா டிசேபிள் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இந்த ஏரியாவில் நம்ம ப்ரைம் குரூப்பில், அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ப்ரைம் குரூப்பில் என்ன மாதிரி விஷயம் ஷேர் பண்ண அப்படின்றதையும் பார்க்கலாங்க. ஓகே, இது என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே நான் நல்லா பண்ணியிருக்காங்களா. மார்க்கெட்டு மார்னிங் டைமில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நிஃப்டியில் நல்லா பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, டி குரூப்பு ஆல்மோஸ்ட் எல்லா குரூப்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஓகே, இவங்களும் கேட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களும் நிஃப்டி தான் கேட்ச். எஸ், நிஃப்டியில் பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு இது தான் ஃப்ரெண்ட் மெயின் வந்து சூப்பரான விஷயம்னா, ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் ரெகுலராக சூப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதை விட ஹாப்பி வேறு எதுவும் கிடையாது எனக்கு. ஓகே, இதுவும் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 1 o'clock மேலே பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு பேஷன்ஸ் பாருங்கள். 1 மணி வரலும் ஒரு குறிப்பிட்ட செட்டப் வரல அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் இருக்காங்களே, இவங்க 100% சக்ஸஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செட்டப்புக்காக தான் நான் காத்துட்டு இருந்து அந்த ட்ரேடுக்காக மட்டுமே நான் வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் பாருங்கள். இங்கே தான் முக்கியமான விஷயம் கவனிக்கிறீங்க. டார்கெட் பார்க்காதீங்க, டார்கெட் இக்னோர். இந்த ஸ்டாப் லாஸ், அதாவது இன்றைக்கி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி எடுக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மதுசூதனன் உங்களுக்கு தான் அது. ஓகே, மதுசூதனன். எஸ், இப்போது நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வெபினார் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இப்போ நம்மளோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க, இல்லை டெய்லி வந்து மார்னிங் அப்டேட் போடுறாங்க, போய்க்கிறது 250 எபிசோட் போயிடுச்சு, எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மேபி 7 to 8 9 years ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் பிடிக்காது. ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டாங்கன்னா மேபி உங்களுக்கு 6 monthலேருந்து 1 year வந்து நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம்.
என்ட்ரி எக்ஸிட்டு அந்த பேஷன்ஸ் பொறுமை எல்லாமே வந்து குயிக்காக ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸோடைய வியூஸும் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம சார்ட் போயிடலாம். ஏதாவது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்னென்ன சென்ட் பண்ணுறது ஒரு வியூ பார்த்துட்டு தான் இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா? சரி, அந்த டபிள்யூ பேட்டர்னில் எப்படி நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படின்னு 1 minute டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 minute டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து லைவ் மார்க்கெட்டில் அதுவும் ப்ரைம் டெலிகிராம் சேனல் காமிக்கிறேன் என்னென்ன சென்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கெங்கே நடந்துச்சுன்ற விஷயம் தான் உங்களுக்கு காமிச்சிடுங்க. ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இங்கே தான் ட்ரா பண்ணியிருந்தேன். இங்கே ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட வியூ தான் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே அப்பர் சைடு கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சுன்னா பை சைடு இருந்தது. இந்த சைடு கட் ஆகிட்டுனா ஸோ ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்து அப் மூவ் கொடுக்குன்ற மாதிரி இருந்தது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைன் கட் ஆனோடனே லேஸாக டவுட் வந்தது. ஓகே, நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆடுங்க அல்லது ஸ்மால் எஸ்எல்ல வெளியே வந்துடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் போய் பார்த்து வந்துடுறாங்க நம்மளுடைய ப்ரைம் குரூப்லேயே. ஓகே, இப்போது அந்த ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது ஃபஸ்ட்டு தான். எஸ், எக்ஸிட் காஸ்ட் டு காஸ்ட் சொல்லியிருப்பேன். ஓகே, எக்ஸிட் ஸ்மால் லாஸ் அப்படின்னு பண்ணியிருக்கோங்க. இதுவும் அதை ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் போர்ட்டல் ட்ரா பண்ண இல்லைங்களா அந்த இடத்துல. ஸோ இந்த இதில் கட்டாச்சு. ஓகே, வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் நான் சொல்லனா கூட நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க விடுங்க. புதுசாக வந்திருப்பாங்க ஒரு சிலர் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அங்கேயே தேங்கிட்டு இருப்பாங்கிறதுக்காக நான் சொன்னது. அதுக்கப்புறம் மேக் ஏ ஃப்ரெஷ் லைன் போட்டுருக்கோம் பாருங்க கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்கள். மேக் ஏ ஃப்ரெஷ் லைன். அது எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. அந்த ட்ரெண்ட் லைனோட வியூ முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இந்த மாதிரி ஆங்கிளில் ட்ரா பண்ணது, சாரி இங்கே மாதிரி ஆங்கிள் ட்ரா பண்ணி பிரேக் அவுட் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகணுன்னு பார்த்தா வரல. ஸோ பாட்டம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப ஒரு நியூ ஹை நியூ லோ க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் நமக்கு இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கனெக்ட் பண்ணால் ஸோ இங்கே ஏரோ மார்க் போட்டுருக்கும் பாருங்கள். திரும்பவும் அப் சைடு மூவ். ஏன்னா சேனலில் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டவுன் ஆனால் கட் பண்ணுங்கள், சேல் சைடு கொடுக்கலாம். ஏன் சேல் சைடு கொடுக்கல? ஏன்னா என்னோடய வியூ வந்து சேல் சைடு கிடையாது, ஒன்லி ஃபார் பை சைடு. ஏரோ மார்க்கும் ஸ்ட்ராங்காக போட்டு வந்து பாருங்கள். டபிள்யூ பேட்டர்ன் அப்புறம் போட்டது. அதுக்கு முன்னாடியே நம்ம 1 minute டைம் ஃப்ரேமில் அப்பர் சைடுக்கான வியூ இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சு, எப்படிலாம் ப்ரைஸ் மூவ் ஆச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகைன் வந்து நல்லா ஸ்மூத்தாக மேலே போகணும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கோட லாஜிக். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கே சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். சப்போர்ட் உண்மையிலே பவர் இருந்துச்சுன்னா இந்த இதில் ஹெட் அண்ட் ஷோல்டரோ டபிள்யூ பேட்டர்ன் ஏதோ கிரியேட் ஆகிட்டு திரும்பவும் ஒரு போல் அண்ட் பிளாக் பேட்டர்னோ ஏதோ பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு அப் மூவ் பண்ண சான்ஸ் இருக்கும். இல்லை அதில் பவர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு கீழே வந்து திரும்ப இதில் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி எம் பேட்டர்ன் பண்ணி கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான லாஜிக். நீங்கள் ரொம்ப பெரிய கம்பசூத்திரலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வெபினார் அட்டன் பண்ண விருப்பம் இருந்தால் முழுக்க லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும், ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து 200 பேர் 300 பேர் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையான கற்றுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 20 பேர் தான் இருப்பாங்க, 10% தான் இருப்பாங்க. ஸோ அந்த 10% மட்டும் வெபினார் அட்டன் பண்ணுங்கள். மிச்சம் எல்லாம் கொஞ்ச நாள் நம்மளுடைய யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவசரப்படாதீங்க. பேஷன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் வெபினாரில் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்ச நாள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டாங்க, பேஷன்ஸ் டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் அதாவது இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லித்தர மாதிரி யார் மென்டர் கொடுத்தாலும் வெபினார் கொடுத்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தாராளமாக அட்டன் பண்ணலாம். லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கணுங்க. சும்மா இது ஒரு நாள் 2 நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு பாய் சொல்கிற மாதிரிலாம் அந்த வெபினார் அட்டன் பண்ணாதீங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பற்றி ரியாலிட்டி புரிஞ்சுங்க. அவங்க சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.